கரு வேர் பிழை, கருவில் இருக்கும் பிள்ளையோட பிழையை வேரோடு சரி பண்ணுற சக்தி வந்து கருவேப்பிலை இருக்குது. அதாவது ஜெனட்டிக் டிசீஸ், இப்போ எங்கள் அப்பா அம்மாவுக்கு சுகர் இருந்துச்சு, ப்ரெஷர் இருந்துச்சு, என் தாத்தாக்கு இப்போ ஒரு கேன்சர் இருந்துச்சு, ஒரு கிட்னி ப்ராப்ளம் இருந்தால் என் பிள்ளைக்கு அடுத்தடுத்து ஜெனட்டிக்காக வரும் அப்படின்னு சொன்னால், இந்த ஜெனட்டிக்கை பிரேக் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, இவங்க வீட்டில் இருந்தால் ஒரு ஃபேமிலியில் பெரியவங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி பரம்பரை நோய்கள் வராமல் தடுக்கும். நம்மளுக்கு புது ஜீன் வேணும். எனக்கு அப்புறம் 100 தலைமுறைக்கு அப்புறம் வரப்போகிற குழந்தைகளோட ஒரு இமேஜ் தான் இன்றைக்கி வரப்போகிற என் குழந்தை. ஒரு சின்ன வியாதிலேருந்து பெரிய வியாதி இருக்குது, ஜெனட்டிக்காக நான் டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன்னா நீ கரு வேர் பிழை, அதுக்காக தான் அந்த பேரே வச்சுருக்கோம். கருவில் இருக்கும் பிள்ளையோட பிழையை வேரோடு சரி பண்ணுற சக்தி இருக்குது. எவ்வளோ பேர் சாப்பாட்டில் எல்லாம் எடுத்து ஊற வச்சுருவோம் கருவேப்பிலையை. அதான் அண்ணிலாம் கருவேப்பிலை சட்னியாக செஞ்சு கொடுத்துருவாங்க, க்ரீன் சட்னி. நீங்கள் அப்போ ஒதுக்கி வைக்க முடியாதுல்ல. நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு தினசரி வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கறது எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் அந்த வீட்டில் இட்லி பொடியிலேருந்து எல்லாத்துலேயுமே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆமாம், ஏன்னா நம்மளுக்கு என்ன தெரியும், இந்த கண்ணுக்கு நல்லது முடிக்கு நல்லது அவ்வளோதான் நம்மளுக்கு தெரியும். அதை தாண்டி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆக்சுவலி அவ்வளோ நல்லது. நம்ம வீட்டை சுற்றி எதெல்லாம் நிறைய நம்ம பெரியவங்க வச்சுருக்காங்களோ, எதெல்லாம் ஈஸியாக நம்ம கை கெட்டுற மாதிரி இருக்கோ அதெல்லாம் மிகப்பெரிய மருத்துவ ரீதியான விஷயம். நம்ம மறந்துடக்கூடாது அண்ட் ரெகுலராக யூஸ் பண்ணி வச்சது. முடி கொட்டுதுன்ற பிரச்சனைக்கு கிளினிக் வராமல் வீட்லேயே செஞ்சு கொடுத்து சரி பண்ணிக்கணும். நம்ம கருவேப்பிலை சட்னி செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாமாக்கா? பார்த்துடலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி இதெல்லாம் வந்து நம்ம வதக்கிட்டு கொதிக்க விட போகிறோம். வறுத்து அரைக்கிறதுக்கு மிளகா, புளி, மிளகு, சீரகம், கருவேப்பிலை இதை நம்ம வறுத்துட்டு அரைச்சிட்டு இது எல்லாம் தாளித்து இதில் கொதிக்க விட போகிறோம். ஸோ இப்போ எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஸோ தேவையான பொருட்கள்லாம் இங்கே நம்ம பக்கத்தில் இருக்குது. ஸ்டவ்வும் ஆன் பண்ணி சமைக்க ஆரம்பிக்க வேண்டியதான். ஆன் பண்ணிடலாம்க்கா. ஃபஸ்ட்டு சட்டி வச்சுட்டு நம்ம முதல்ல வறுக்கிறத வறுத்துக்கலாம். நல்லெண்ணெய் எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இல்லை கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் விட்டுட்டுக்கணும். இதில் வந்து இப்போ நம்ம இது வந்து ஒரு 2 கைப்பிடி கருவேப்பிலை வச்சுருக்கோம். அதுக்கு வந்து நமக்கு ஒரு ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 3 மிளகா, வரமிளகா இது லைட்டாக நம்ம வறுத்துக்கணும். இது ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி. புளி அந்த மிளகோட காரத்தை வந்து 2 கை கருவேப்பிலைக்கு இந்த அளவு சரியாக இருக்கும்.